வெல்கம் யூவர்ஸ். குயின் யுவாஸ் கிங்டமில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? யூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஆரிகாமியில் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பென் ஆர் பென்சில் ஹோல்டர். இது எப்படி மேக் பண்ணலாம் ஆரிகாமியில் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் கலர் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஓல்டு நியூஸ் பேப்பரை கூட நீங்கள் ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த கலர் பேப்பரில் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒயிட் பக்கம் மேலே இருக்க மாதிரி நான் திருப்பிக்கிறேன். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு க்ரீஸ் எடுக்கணும். க்ரீஸ் எப்படி எடுக்கணும்னா, ஸ்கொயர் ஃபோல்டிங்கை நான் க்ரீஸ் எடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஃபோல்டிங்கை க்ரீஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு 2 கார்னரும் மீட் பண்ண வைக்கணும். இப்போது ஹரிசாண்டல் வைஸ் நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை இன்னும் க்ராஸாக ஸ்கொயர் ஷேப்புக்கு நான் ஃபோல்ட் பண்ணுங்கிறதுனால இந்த கார்னரையும் மீட் பண்ண வச்சு நான் ஃபோல்ட் பண்ணிடுறேன். இப்போ ஸ்கொயர் ஃபோல்ட் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த க்ரீஸ் நல்லா விழுகும். இப்போ நான் ஃபோல்ட் பண்ணதை அன்ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் க்ரீஸ் எப்படி விழுந்திருக்குங்கிறது. இந்த க்ரீஸ் மார்க்கை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஆரிகாமியில் செய்ய போகிறோம். ஆரிகாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ராப் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரேர் தான். அதாவது ஃபோல்டிங்க்கு ட்ராப் பண்ணி நம்ம செய்ய மாட்டோம். ஸோ இப்போ நமக்கு க்ரீஸோட ஃபர்ஸ்ட் பேசிக் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபோல்டை பாட்டம்லேருந்து நான் சென்டருக்கு, இப்போ சென்டர் பாயிண்ட் நமக்கு வேணுங்கிறதுனால நம்ம சென்டருக்கு மெஷர் பண்ணி நம்ம பண்ண மாட்டோம். அதனால் இப்படி அந்த க்ரீஸ் லைனை கைட்லைனாக வச்சு நம்ம இப்படி போடுறோம். இப்படி ஃபோல்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இதை ஃப்ளிப் இட் ஓவர் பண்ணணும். இதை ராங் சைடு அப்படி திருப்பிக்கணும். ஸோ இப்போ திருப்பியாச்சு. இப்போ இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இப்போ இந்த 2 கார்னரையும் சென்டருக்கு கொண்டு வரணும். சென்டருக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது அப்படியே பேரலாக எடுக்கணும். இதை இந்த சென்டர் லைனுக்கு கொண்டு வந்து இப்படி வச்சு கரெக்டாக மேட்ச் பண்ணினதுக்கு அப்புறமா இப்படி நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இப்படி உங்களோட தம் வச்சும் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சும் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இந்த சைடும் நான் என்ன பண்ணுறேன், இந்த கார்னரை சென்டரில் கொண்டு வந்து வச்சு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்படி நல்லா டைட்டாக அப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இந்த 2 எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த 2 எட்ஜையும் ஷார்ப்பாக கொண்டு வரணும். ஸோ இது சென்டர் பாயிண்ட்டை கைட்லைனாக வச்சு இந்த கார்னரை இப்படி நான் கொண்டு வர்றேன். கொண்டு வரும்போது இந்த ஹாஃப் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹாஃப் ஸ்பேஸ் வந்துட்டு சென்டர் லைனுக்கு வரணும். அந்த ஹாஃப் ஸ்பேஸ் வந்து நமக்கு சென்டர் லைனுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், கார்னரை இப்படி கொண்டு வரும்போது மேலே ஷார்ப்பாக இருக்கணும். இப்படி வச்சுட்டு நீங்கள் டைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் கிடச்சிரும். நமக்கு ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா இப்படி இதில் ஒரு பவுச் மாதிரி இருக்கும். இந்த பவுச் தான் நமக்கு ஹோல்ட் பண்ண போகிறோம். பென்னோ பென்சிலோ எதையாவது வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். இதை நம்ம வாலில் மாட்டி வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதில் ஒரு பஞ்சிங் மிஷின் வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஹோல் நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் பஞ்சிங் மிஷின் வச்சு சின்னதாக ஒரு ஹோல் சென்டரில் நான் போட்டுடுறேன். இப்போ நான் சென்டரில் ஹோல் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் நீங்கள் இதை உங்களோட வாலில் நெயில் ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கலர் பேப்பர் இல்லை அப்படின்னீங்கன்னா இதே மாதிரி நியூஸ் பேப்பரில் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கலர் பேப்பரில் ட்ரை பண்ணலாம். இப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பென்சில் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். உங்களோட வாலில் மாட்டி வச்சுருக்கிற அந்த ஹோல்டரில் நீங்கள் பென்சில் போட்டு வச்சுக்கலாம். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching viewers. See you on next video.